வணக்கம் நண்பர்களே. நடைபெற்று முடிந்த இந்த தேர்தல் தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்திருக்கிறது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்திருக்கிறது. எதிர்கால தமிழர் அரசியல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படியே போனால் என்ன ஆகும்? இதற்கான அடுத்த கட்டம் என்ன என்கின்ற விஷயம் தொடர்பாக நாம் இன்று அரசியல் ஆய்வாளர் கனடாவிலிருந்து மிஸ்டர் நேரு குணரட்னம் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் மிஸ்டர் நேரு குணரட்னம். வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முக்கியமாக நான் இன்று யோசித்த ஒரு விடயம், தமிழர்கள் கட்டியமைக்கக்கூடிய எதிர்கால அரசியல் எப்படி அமைய வேண்டும்? இதற்கு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது, நேற்று கனடாவில் நடந்த ஒரு விடயம் சம்பந்தமாகவே ஒரு புரிதலை மக்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கிறேன். நேற்று கனடாவில் ஒரு ஒரு முக்கிய விடயம் நடந்து வருகிறது. அது இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் சம்பந்தப்பட்டது. கனடா ஒரு பூர்வீக குடிகளுடைய மண். செவந்தியர்கள் எங்களுடைய காலத்தில் படித்திருக்கிறோம். பணிக்கு இதுகளுக்கு எல்லாம் படைத்து வாங்குவார்கள். அவருடைய மண்ணில் நாங்கள் இன்று பல மில்லியன்களில் ஆக்கிரமித்திருக்கிறோம். இந்த மக்களை 3 விதமாக வகைப்படுத்துவார்கள். ஒருவர் மேட்ரி என்பார்கள், இன்னொருவர் இனுயிட் என்பார்கள், மற்றவர்கள் ஃபர்ஸ்ட் நேஷன் என்பார்கள். இவர்கள் நீண்ட காலமாக பல்வேறு வதைகளுக்கு இந்த நாட்டில் உள்ளானவர்கள், வந்தவர்கள் எல்லாராக ஏறி மிதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இதற்காக நீண்ட கால பல உரிமைகளை இழந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சமீபத்தில் தான் கனடிய அரசு வெளிப்படையாகவே அவர்களுக்கு இந்த மண்ணில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த இனப்படுகொலை நாளன்றே ஒன்றை கனடாவில் பிரகடனப்படுத்தி செப்டம்பர் 30 அதை கடைபிடித்தும் வருகிறார்கள். இதை கடந்து அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்காகவும் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்காகவும் ஒரு நஷ்ட ஈடாக இதுவரை ஒரு $30 பில்லியன் வழங்கி இருக்கிறார்கள். இதில் 2 இனக்குழுமங்கள் ஏதோ ஒரு வகையிலான ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள், இந்த இனுவிட்டும் ஃபர்ஸ்ட் நேஷனும். இந்த 3வது இருக்கிற மேற்றி இனத்தவர்களுடன் கனடிய அரசு அப்பொழுது இருந்தவர்கள், அதாவது 153 ஆண்டுகளுக்கு முன்னர், 4 கூட சொல்லலாம், 1870ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை கிழித்து மறந்து விட்டார். அப்பொழுது அவருடைய தலைவராக இருந்தவர்களை இங்கிருந்த காவல்துறை பிடித்து வந்து தங்களுடைய கூடாரத்தில் வச்சு சுட்டும் கொண்டு விட்டது. இதெல்லாம் நடைபெற்று 154 ஆண்டுகளாக அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி தங்களுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு கனடாவில் 10 மாநிலங்கள் இருக்கிறது, 3 பிரதேசங்கள் இருக்கிறது. யூனியன் இந்தியாவில் சொல்றது யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி அவர் மாநிலங்கள் அல்ல. அது போன்று 3 இந்த வடக்கில் இருக்கிறார்கள், யூகோன், இனுவிட், நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ், அந்த அதுக்கு தள்ளி வைக்கிறார். ஆனால் ஒரு மாநிலம், 10 மாநிலங்கள், ஒரு மாநிலம் மணிட்டோபா மாநிலம் இந்த 154 ஆண்டுகள் இணைந்து கொள்றது கனடியன் பெடரேஷனோட. இணைந்து கொண்ட பொழுது அவர்கள் செய்த ஒப்பந்தம் தான் கிழித்து மறைந்தார்கள். அதுக்கு பின்னர் அவர்கள் பல வதைகளை சந்தித்தார்கள். அவர்களுக்கு பல விடயங்கள் வழங்கப்படவில்லை என்று வரை. இப்பொழுது அவர்கள் இந்த 183 ஆண்டுகளாகியும் 54 அவர்கள் தங்களுடைய இதில் பின்வாங்கவே இல்லை. நின்று நேற்று ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டதில் ஒரு பெருமை இருக்கிறதுன்னு சொன்னால், அதில் இப்பொழுது கனடாவில் பூர்வீக குடிமக்களுடைய அமைச்சராக இருப்பவர் ஒரு தமிழர், கெரி ஆனந்த் சங்கர். கெரி கடந்த 2 ஆண்டுகளாக இதில் ஒரு முனைப்பு காட்டி, ஏன்னா நாங்களும் ஒரு வலி சுமந்த மக்கள், அப்போ எங்களுக்கு அந்த உணர்வுகள் நிச்சயமாக புரியும். இப்பொழுது எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் குறையும் சொல்லுகிறேன் தமிழ் மக்களிடம். நாங்கள் எங்களுடைய வழிகளாக மட்டும்தான் பார்க்கிறோம், அதை இன்னொருவனூடாகவும் பார்க்க தவறுகிறோம். நாங்க என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால், மற்றவர்கள் எல்லாரும் எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய வழிகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய வழிகளை கூட நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டால் ஏனையவருடைய வழியும் புரியும். நான் இந்த 10 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டு ஒரு வட்டத்துக்கு சுருங்குவதற்கு முன்னர் நான் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களுடைய தலைவர்களை வளமையாக சென்று சந்திப்பேன். அவருடைய பெருநிகழ்வுக்கெல்லாம் அழைப்பார்கள். ஏனால் அது ஒரு பெருமையாக கருதி கொண்டு நாங்கள் செல்வேன். அவர்கள் அப்பொழுது கேட்பார்கள், அதில் பெரும் தனவந்தர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். நான் என்ன, நாங்களா ஏதாவது உங்களுக்கு செய்யணும்? ஆனா அவர்கள் கேட்பார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், நாங்கள் செய்தது என்ன. அவர் பெருந்தனவந்தரா பில்லியனேர்ஸாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்கள் சிலவர்களை எங்களுடைய ஒரு ஊடகத்துக்கு கூட ஒரு கேட்டார், எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி நான் எனக்கு கேட்பதற்கே கூச்சமாக இருந்தது.
அப்பொழுது கேட்டு விட்டேன். சரி குறைச்சு கேட்போம், ஒரு $15,000 தேவைப்படும் என்றேன். அது ஒரு சிலது யோசிச்சு. அவர் அவ்வளவுதானா என்று விட்டு எழுதி போட்டு தந்து விட்டார் ஒரு செக். அவ்வளவுதான் சிரித்தேன். நம்ம கொஞ்சம் கூட கட்டுறேன். ஆனால் கேட்பதற்கே ஆனால் இவ்வாறுதான் இந்த பூர்வீக குடிகள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இந்த குறுகிய காலத்தில் இன்றைக்கு கனடாவில் இருக்கக்கூடிய ஹாக்கி அணிகளில் சிறந்த அணிகள் அவருடையதுதான். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய வலிகளினூடாகவும் தங்களை இந்த உலகத்தின் முதன்மையானவர்களாக காட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். இதுல இருந்து ஒரு உதாரணத்தை யோசிக்கலாம். இப்ப சிங்கள மக்களுக்கு எங்களுடைய வழிகளை சரியாக நாங்கள் கடத்தவில்லை என்று சொல்ல வருகின்றீர்களா? இல்லை, அதாவது முதல் நாங்களே புரிந்து கொள்ளாட்டில் ஏனையவர்கள் சொல்ல முடியாது. சிங்கள மக்களுக்கு ஒரு விடயம் இருக்கிறது. இப்ப இங்கேயும் இருக்கிறார்கள் ஒரு பகுதியினர் கட்டும் போக்கு சிங்களவாதிகள். அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த மண்ணில் இருந்து கொண்டே பேசுவார்கள் அங்க இருப்பது போல. அப்ப நான் சொல்றது இந்த நாட்டில் இருந்து என்னத்தை புரிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அனுரகுமார திஸ்நாயக்காவும் இந்த நாட்டுக்கு சமீபத்தில் தேர்தலுக்கு முதல் வந்து சென்றவர்கள். நான் அதை பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன். இந்த நாட்டுக்கு வருவது மட்டும் முக்கியமல்ல. இந்த நாடு சிறப்பாக தன்னை ஒருங்கமைப்பதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது. இப்ப உங்களுடைய இங்கிலாந்தில் ஒரு அரச பணியில் உச்சமாக இருந்த ஒரு சிங்களவர் இருந்தார். இவர் இறந்து விட்டார். அவர் முன்னர் என்னுடன் பேசுகின்ற பொழுது ஒன்றை சொல்லுவார், இந்த கொழும்புல இருக்கிற தலைவர்கள் எல்லாரையும் ஒரு பிளெயின்ல போட்டுக்கொண்டே ரங்கூன்ல இறக்கணும்னுவார். இப்பொழுது மயன்மாராக போய்விட்டது. அது பர்மாவாக இருந்தவர். அந்த நாடு இவ்வாறு உலக முரண்பாடுகளால் சிதைந்து இன்றைக்கு சின்னாபின்னமாகி இருக்கிறது என்பதை இதை பார்த்தார் என்றால் கொழும்பு ஒரு ரங்கூனாவதை அவர்கள் தவிர்த்து விடலாம் என்பார். இது அவர் ஒரு சிங்களவராக இருந்து கொண்டும் ஒரு ஜதார்த்த உண்மையை புரிதலினுடைய வெளிப்பாடு. இதைத்தான் நான் சொல்றேன் என்று சொன்னால் வெறுமையாக நாடுகளுக்கு செல்வதல்ல. இன்று கனடா இந்த கான்ஃபெடரல் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பல சமூக கட்டமைப்புடைய ஒரு சிறப்பாக இருப்பதனுடைய உச்சம் என்னென்று சொன்னால் அது இவ்வாறான இயல்பாக்கத்தை தொடர்ந்தும் கண்டு வருகிறது. இப்ப இந்த பூர்வீக குடிமக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை கடந்த 1996 வரையும் நடந்திருக்கிறது இந்த மண்ணில். அதற்காக இந்த நாடு செய்தது மாத்திரமில்லை, அதில் கத்தோலிக்க திருச்சபைக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அவர்கள் சென்று சந்தித்தார்கள் பாப்பாண்டவரை. நீங்கள் உங்களுடைய சபையும் பெரும் தவறு இழைத்திருக்கின்ற பொழுது அவர் சொன்னார்கள், இங்க வைத்து நீங்கள் அதுக்கு மன்னிப்பு எங்களுக்கு கேட்கக்கூடாது. எங்களுடைய மண்ணில் எங்களுடைய மக்களுக்கு முன்னால் என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்றார் பாப்பரசர். இங்கு வந்தார், அந்த மக்களிடம் நேரடியாக அவருடைய மண்ணுக்கு சென்றார். அதில் வைத்து அவர் அந்த மன்னிப்பை கேட்டார். இப்ப இதில் பார்த்தீங்கன்றால் ஒரு செயற்பாட்டு வடிவமும் ஒரு தெளிவான சிந்தனையும் அதனுடைய முன்னெடுப்பும் இருப்பதை நாங்கள் இங்கு பார்க்கலாம். இப்ப இதுதான் எங்களிடம் இங்கு இருக்கிறது. தமிழ் மக்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு முதல் எங்களுடைய விடயம் சார்ந்த ஒரு தெளிவான பார்வை இருக்கிறதா? ஒரு சின்ன வசனத்தை சொல்லிவிடுவார்கள், அதெல்லாம் நடந்து போன விஷயம், கடந்து போவோம். அப்ப நேற்று பேசுகின்ற பொழுது இந்த பூர்வீக குடிமக்களுடைய தலைவர் ஒரு விடயத்தை சொன்னார். 99ஆம் ஆண்டு என்னிடம் ஒரு ஒப்பந்தம் தந்தார்கள், நான் கையெழுத்து போடவில்லை. 2019ஆம் ஆண்டு ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல் தந்தார்கள், நான் கையெழுத்து போடவில்லை. ஏன் என்று சொன்னால் பலது எல்லாத்தையும் மறந்து விட்டு இப்பொழுது ஒன்றுக்கு வருவதற்காக வலியுறுத்தினார்கள். நான் மறுத்து விட்டேன். என்றால் அந்த மக்களுடைய இழப்புகள் நினைவில் கொள்ளப்பட வேண்டும், அதை கடந்து செல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்றேன். இப்பொழுது அதையே முன்வாங்கி அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அது புரிகிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்காக ஒரு 5 ஆண்டுகள் மேலதிகமாக நாங்கள் இழந்திருக்கிறோம் என்றார். அப்ப இதுல என்ன முடியும் என்று சொன்னால் இந்த பார்வைகளில் எண்ணத்தை பெற்றுக் கொள்ளலாம், எண்ணத்தை எடுத்துக்கொள்ளலாம், எண்ணத்தை செய்வது. இந்த உலக பரப்பில் இவை எல்லாம் இதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அதை எவ்வாறு ஏனையவர்களுக்கு புரிய வைப்பது, சிங்கள மக்களுக்கு உட்பட. இப்பொழுது ஐரோப்பிய வட்டைகளே ஒரு இடம் சொல்லுகிறேன். ஸ்வீடனுக்கும் பின்லாந்துக்கும் இடையே ஒரு தீவு இருக்கிறது, ஓலன் ஐலண்ட் என்று சொல்வார்கள். அது பின்லாந்துக்கு மிக அருகில் இருக்கிறது. ஆனா அங்கு வாழ்பவர்கள் ஸ்வீடன் மக்களாக இருக்கிறார்கள், ஸ்வீடிஷ் மொழிதான் பேசுவார்கள். இப்ப இவர்கள் இந்த தீவு யாருக்கு சொந்தம் என்றதில் ஸ்வீடனும் பின்லாண்டும் மோதிக்கொள்கின்றனர். எப்பொழுது 1915ஆம் ஆண்டு, இப்பொழுது 100 ஆண்டுகளுக்கு முன்னர் மோதிக்கொண்டிருந்த பொழுது அந்த நேரம் ஐக்கிய நாடுகள் சபை கிடையாது. அப்ப லீக் ஆஃப் த நேஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த லீக் ஆஃப் த நேஷனுக்கு இது செல்லுகிறது. சென்ற பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், இது பின்லாந்துக்கு அருகில் இருக்கிறபடியால் பின்லாந்துக்கு கொடுக்கலாம். அப்பொழுது அங்கு வாழக்கூடிய மக்கள் ஒரு விடயங்களை வலியுறுத்துகிறார்கள். அதாவது எங்களுடைய மண்ணில் யார் இருப்பது வருவது எல்லாத்தையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம், அதை பின்லாந்து தீர்மானிக்க முடியாது. பின்லாந்து நாளைக்கு ஒரு தேசிய சர்வதேச கட்டமைப்புடன் இணைந்து கொண்டால் அதோடு நாங்களும் இணைந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுடைய தீர்மானமாக மட்டும் இருக்க வேண்டும். ஏனென்றால் பின்லாந்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு குடியேறிவிட்டால் அவருடைய இனப்பரம்பல் மாறிவிடும். இது எல்லாத்தையும் அவர்கள் வலியுறுத்தி அதில் உள்ளடக்கி அதுதான் தீர்மானமாக 1915 வருகிறது. இதோ லைனில் இருக்கிறது. நான் ஒரு முறை தாயத்துக்கு சென்று வருகின்ற பொழுது இந்த சமாதான காலத்தில்
கொழும்பில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் தலைமையாக இருந்தவர். இந்த ஓலன் ஐலண்டை பற்றி தமிழில் ஒரு புத்தகமே வெளியிட்டிருந்தார், அது புரிதலுக்காக. அப்பொழுது யோசித்தேன், அங்கு அவர்கள் தேடுபவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம். இந்த உலக முறைமைகளுக்கு எவ்வாறான மாற்றங்களை இது கண்டு வருகிறது, இதில் எங்களுடைய தீவு எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறது, இந்த புரிதல் தமிழர்களுக்கு மட்டுமல்ல சிங்கள தேசத்தில் இருப்பவர்களுக்கு இந்த புரிதல் எவ்வளவு தங்கி இருக்கிறது, இதில் எவ்வாறான மாற்றங்களை நோக்கி, ஏன்னா இந்த மாற்றங்கள் உடனடியாக வராது, ஆனா மாற்றங்களுக்கான புரிதலை நோக்கி அழைத்து வருகின்ற பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் அந்த அந்த புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் தான் நாங்கள் புலம்பெயர்ந்து இருந்தால் அதில் இருக்கப்பட்டவை. இப்பொழுது கனடாவில் இருப்பவர்களை நான் இன்று காலை ஒரு வானொலியில் பேசுகின்ற பொழுது கேட்டேன், நேற்று நடைபெற்ற விடயம் தெரியுமா? அது ஏதோ நடைபெறுகிறது. ஆனால் அது இங்க இருக்கக்கூடிய தேசிய தொலைக்காட்சிகளில் நேரலையாக 2-3 மணித்தியாலங்களாக எடுத்து வந்தார்கள். அப்போ இது ஒரு விடயம் என்று சொன்னால், நாங்கள் புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் இங்கு பல விடயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கிறது, புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இதை எவ்வாறு ஒரு புரிதலுக்கான விடயமாக, ஒரு விடயதானமாக எடுத்து செல்கின்றது என்பது எங்களிடம் தான் இருக்கிறது. ஆகவே ஒரு 3 வடிவங்களில், அதாவது சொல்றாங்க இன்றைய உலகத்தினுடைய ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் என்பது கிரிட்டிக்கல் திங்கிங் என்று. அது கிரிட்டிக்கல் திங்கிங் சிறப்பாக இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பில் இருப்பவர்கள் சிறந்த ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியும், மக்களும் சிறந்த ஒரு நடைமுறைக்குள் வாழ்வார்கள். ஒரு தனி மனிதனுக்கும் கூட கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியமானது. அது என்னன்னு சொன்னால், தரவுகளுடைய சேர்க்கை முதலாவது, பின்னர் அது குறித்த ஒரு ஆய்வு, அந்த ஆய்வின் அடிப்படையிலான தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை எட்டுவதற்கான நடைமுறை செயற்பாடுகள் என்றது வகைப்படுத்தப்பட்டால் இதுவும் சிறப்பாக அமையும். அப்ப இந்த இல்ல என்ன பிரச்சனைனா, இப்ப பொதுமக்களுக்கு எவ்வாறு இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துவது என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து வருகின்றீர்கள், இந்த அரசியல் ஆய்வுகள் தொடர்ச்சியாக நீங்க இந்த நிலைமையிலும் கூட தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக இந்த அறிவுறுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள். ஆனால் அது எப்படி மக்களை கட்டியமைப்பது என்ற ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறதா? இப்ப மக்களுக்கு என்னன்னு சொன்னால், சொல்வார்கள் ஒரு பெஸ்ட் லிசனர்ஸா பொழுதும் இருக்க வேண்டும். ஒருவர் எனக்கான எதிரான கருத்தை வைக்கிறார் என்று அவரை நான் தள்ள முடியாது. அவருடைய தவறான கருத்துகளுக்கும் ஒரு சிறப்பான கருத்து கூட இருக்கலாம். ஆகவே ஒரு லிசனர்ஸுக்கு பின்னர் தான் அவர்தான் ஒரு சிறந்த செயற்பாட்டாளராகவும் இருக்க முடியும், சிறந்த தலைமையாகவும் இருக்க முடியும், சிறந்த நாட்டை நிர்வகிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த லிசனர்ஸ் என்பது முக்கியம். எங்களிடம் அது கொஞ்சம் தவறி இருக்கிறது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பவர்கள், புத்தகம் படிப்பவர்களிடம் கதை சொல்லிக் கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் பழகி போன ஒன்று, என்றால் கிரகிக்க வேண்டும், அறிய வேண்டும், அந்த ஒரு தேடுதல். இப்பொழுது தேசியம் கதைப்பார்கள். ஆனால் ஒரு தேசியத்தினுடைய தலைமையாக வருந்து கொள்வர் ஒரு விடயத்தை சொல்லுவார், நீ ஓடு தேடு என்னுங்க. அப்ப தேடு இதையெல்லாம் சொல்லுவார்கள், அதை விட்டு தப்ப விட்டுருவார்கள், வேணையெல்லாம் பேசுவார்கள் தேசியம். அப்ப உன்னுடைய தேடுதல் எங்க இருக்கிறது? இந்த உலக பந்தில் எல்லை கடந்த தேடுதலுக்கான வாய்ப்பு இந்த பூமி பந்தில் கொட்டி கிடக்கிறது. நான் இன்று மாத்திரம் 10 புதிய விடயங்கள் பார்வைக்கு வருகிறது, அதில் ஒன்றை கற்றுக்கொள்வதே கடினமாக இருக்கிறது. அவை 9 தவறி போகிறது. நம்ம சொல்வார்கள், சில நேரம் பேசுகின்ற பொழுது பலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், நான் எப்பொழுதும் ரைட் தான் என்பார்கள். நான் அப்படியான ரைட்டான மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற 8 பில்லியன்ல ஒருவன் கூட கிடையாது, அது கூட புரியாமல் பேசுகிறீர்களே என்று சொன்னால், அது எங்கள் பார்வையில் நாங்கள் இவ்வாறு தவறு இழைக்கிறோம். என்றால் எங்களுக்கும் எல்லாருக்கும் குறைகள் இருக்கிறது. இப்பொழுது எங்களிடம் இன்னொரு பெருங்குறை இருக்குன்னு சொன்னால், என்னுடைய சப்பாத்துக்கள் இருந்து கொண்டுதான் நான் மெட்டவனும் அவ்வாறு இந்த சப்பாத்துக்கள் கொண்டு இருக்கிறேன். இதுக்கு தான் சப்பாத்துக்கே சைஸ் இருக்குது. என்னுடைய சைஸ் இன்னொரு ஒத்து வராது. அதுபோன்று என்னுடைய வலி என்ன என்பதை, அல்லது ஏனையோருடைய வலி என்பதை அவருடைய சூழல் இறங்கிட்டு பார்த்தா தான் அது புரியும். இதெல்லாம் ஒரு வலியா என்று சொல்லிவிட்டு செல்வது, அதுக்கான அர்த்தமே அல்ல. இது தனித மனித வாழ்க்கையிலேயே இது பல பாதிப்புகளை நம்ம ஒரு மத்தியில் உருவாக்குவதற்கு காரணமே, நாங்கள் எங்கள் இடங்களில் இருந்து கொண்டேதான் எல்லாத்தையும் சிந்திக்கிறோம், அதுதான் சரி என்கிறோம், அதை கடந்ததெல்லாம் தவறு என்கிறோம். அவ்வாறு இருந்தால் என்னுடைய வளர்ச்சி என்பது அதை மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறது என்பது புரிதல் கூட கிடையாது. இப்பொழுது இந்த அரசியலுக்குள்ள, இப்ப அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசியலுக்குள்ள எப்படி தமிழர்கள் தங்களுடைய அரசியலை முன்னகர்த்துவது? இப்பொழுது தமிழர்கள் சில விடயங்களை முதல் வரையறுக்க வேண்டும். இப்பொழுது எங்களிடம் ஒரு குறைபாடு இருக்குன்னு சொன்னால், இப்பொழுதும் பலர் பார்க்கிறாங்கன்னா, இவர் மாற்றத்தினுடைய வெளிப்பாடு, அவை எல்லாம் நடந்து விடும் என்று சிந்திப்பவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது
தமிழ் மக்கள் அனுர குமர திசுநாயக்க மீது நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால், நம்பிக்கையை தமிழ் மக்களிடம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு அவரிடம் தான் இருக்கிறது. அந்த மாற்றம் இதுவரை இருந்த அரசியல் செயற்பாடுகளிலிருந்து நீங்கள் எவ்வாறான மாற்றத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை அவர்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். அப்ப அவர்கள் வெளிப்படுத்த வைப்பதற்கான பொறிமுறையை உருவாக்குவது தமிழுடைய கடமை. இல்லைன்னு சொன்னா இது இவ்வாறுதான் காலம் கடந்து சொல்லும். மாற்றம் மாற்றம் என்கின்றதிலேயே செல்லும். சரி, அந்த மாற்றம் எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகிறது, அதுக்கு அவர்கள் எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு தமிழர்கள் சில விடயங்களை வரையறையாக சொல்ல வேண்டும், முன்வைக்க வேண்டும். இதை செய்து காட்டுங்கள் என்று. அவ்வாறு வைப்பது என்ன மாற்றத்தை, ஏன்னா இந்த இது ஒரேடியாக நகர்ந்து விட போவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். மெல்ல மெல்ல அவர்களை நகர்த்தி பார்க்க வேண்டும். நாங்கள் அதே நேரம் அவர்களும் நகர்ந்து தான் காட்ட வேண்டும் நம்பிக்கையை வென்றெடுப்பதற்காக. அதாவது இந்த நாங்கள் ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துவதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருப்போம் என்பதனுடைய வெளிப்பாட்டை அவர்களெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். இப்பொழுது ஒரு ஆழ்ந்து பார்ப்போனாக பார்த்தால் அவருடைய வெளிப்பாட்டில் அவர்கள் இதுவரை வெளிப்படுத்திய சிந்தனைகளிலும் இதுகளிலும் நிறைய குறைகள் இருக்கிறதா என்று பார்த்தால் நான் ஏற்கனவே பல குறைகளை அடையாளம் காணுகிறேன். அதுக்காக நான் அவர்களை எடுத்தவுடன் நிராகரிக்கவோ தவறாகவோ பார்த்துவிட தயாராகவும் இல்லை. ஏன்னால் நாங்கள் ஒரு உரிய காலத்தை ஒருவருக்கு கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். அந்த காலத்தை நான் கொடுப்பேன் என்பதை தான் நான் பல முறை வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் அதே நேரம் அவர்கள் மீதான அவதானம் தொடர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் அதீதமாக உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற விதத்திலான உங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு விடயத்திலும் இருக்கிறதா? நீங்கள் நேற்றைய நிலையிலிருந்து இன்று முன்னேற இருக்கிறீர்களா? இன்றைய நிலையிலிருந்து நாளைக்கு முன்னேறுவதற்கு தயாராகிறீர்களா என்பதை எல்லாம் தொடர்ந்து அமலாணிப்பதுதான் எங்களுடைய கடமை. இது மக்களுடைய கடமை அல்ல. அவர்கள் ஏன் இவ்வாறானவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் சில வழிகளை காட்டுங்கள் என்றால் மக்கள் தாங்களாக தலைவர்களாகி விடுவார்கள் என்றால் கட்சிகளும் தேவையில்லை, அமைப்புகளும் தேவையில்லை. என்றால் மக்கள் தலைவர்கள் அவர்களை தாங்களை வழிநடத்துவார்கள். மக்கள் எப்பொழுதும் மெய்ப்பெண்களை தேடுகிறார்கள். அந்த மெய்ப்பெண்களாக மாறுவதுதான் எங்களுடைய கடமையாக இந்த இடத்தில் இருக்குன்னு சொன்னால் அவர்களை நெறிப்படுத்தி சொல்லிவிடுவது. அது தமிழ் சமூகத்தில் இன்று குறைந்திருப்பதுதான் தமிழ் சமூகம் எதிர்கொள்கின்ற ஒரு பெருந்தொம்பியல். என்றால் சரியான சிந்தனையுடன் வழிகாட்டக்கூடிய முதன்மையானவர்கள் இன்று அந்த சமூகத்தில் அருகி இருக்கிறார்கள். அல்லது அவ்வாறு ஆற்றல் உள்ளவர்கள் வெளியே வந்து அதை செய்வதற்கு தயங்குகிறார்கள். அப்ப ஒரு பெரும் வெற்றிடமாகவே அது இப்பொழுது கடந்து செல்லுகிறது. இதில் இன்று ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பதும் அவரிடம் நம்பிக்கை இழந்து விட்டதன் பின்னர் நாளை இன்னொருவர் மீது நம்பிக்கை வைப்பதும் அவர் சரியோ பிள்ளையோ என்ற கூட ஆழ்வதற்கு தயாராக இல்லை. சரி, இவர் ஏதோ சொல்லுகிற இவருடன் முயற்சி செய்து பார்ப்போம் என்கின்ற ஒரு இதில் அலக்கல்கின்ற ஒரு சமூகமாக இந்த தமிழர் சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா இப்ப ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப சுதந்திரம் கிடைத்த காலத்துல இருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன முடிவு? எங்க போய் இது நிக்க போகிறது? இப்ப ஒரு சரியான மெய்ப்பரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதா இவ்வளவு அறிவார்ந்த சமூகத்துக்கு மத்தியில்? இப்பொழுது இதில் 3 விடயங்கள் முதன்மையாகிறது. நல்ல மெய்ப்பெண்கள் உருவாக்குறதுக்கு முதல் அவர் தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் அவர் தன்னுடைய மக்கள் சார்ந்து அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒருவர் தனக்கே உண்மையாக இல்லாதவர் மக்களுக்கு உண்மையாக இருக்க முடியாது. இரண்டாவது விடயம் நிறைய உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்றால் மக்களில் ஒருவனாக வாழ்வன் தான். அரசியல் என்பதே இன்றைக்கு என்ன நடைபெறும் சொன்னால் தேர்தல் காலத்தில் வந்து முகத்தை காட்டிவிட்டு பின்னர் அடுத்த தேர்தல் வரையும் காணாமல் போகின்ற அரசியல் இப்பொழுதும் தொடர்வது. அது ஒரு இனத்துக்கு ஆன அரசியலே கிடையாது. நீங்கள் மக்கள் பணியாக மக்கள் துன்பங்களில் பங்காளிகளாக அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டவனாக அதை பூர்த்தி செய்வதற்கான செயற்திட்டங்களுடன் முனைவனாக மாற வேண்டும். அவையெல்லாம் கிடையாது. ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். அது கொழும்பு சிங்கள தரப்பிலும் ஒரு சமூக தரப்பிலும் பேசப்படாத ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இலங்கையில் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னர் வைத்தியர் சங்கம் ஒரு செய்தி மாநாடு வைத்து ஒன்றை சொல்லுகிறார். அது பேசுபொருளே ஆகவில்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய 40 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 4இல் ஒருவர், அதாவது 25% நீரிழிவு நோயை டயபிட்டிஸை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. இதை அடையாளப்படுத்திவிட்டு மேலதிகமாக ஒன்றை சொன்னார்கள். கொழும்பு மாவட்டத்திலும் யாழ் மாவட்டத்திலும் அது 4இல் ஒருவர் அல்ல 3இல் ஒருவர் 33% நீரிழிவு நோயை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது. அப்ப இது என்ன சவாலை தருகிறன்னு சொன்னால், நீரிழிவு நோய் இவ்வளவு சிறிய வயதில் வரவழிக்கிட்டால் அது நீண்ட காலத்தில் பெரும் பாதிப்பை உடலியல் ரீதியாக உருவாக்கக்கூடியது. அதை சொல்வது சைலண்ட் கில்லர் என்று. அது உள்ளிருந்தே கொலை செய்துவிடும். அப்ப இந்த சைலண்ட் கில்லர் அது உச்சம் பெறுகின்ற பொழுது அதற்கான வைத்திய செலவீனம் என்பது பெரிதாக இருக்கும்.
இப்ப பல அறிவாந்தரை சிந்திக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய தலைமை என்ன செய்யும் சொன்னால், அதை முன்கூட்டியே கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் செய்யும். ஏன்னா பின்னால் வரக்கூடிய அந்த சுமையை அது தாங்கக்கூடியதாக இருக்காது. ஆனால் அதை பற்றி தேர்தல் களத்தில் யாரும் பேசவில்லை. இதற்கு என்ன முன்னெடுப்பு செய்ய போறார்கள் என்பதும் தெரியவில்லை. தங்களுடைய நாட்களிலேயே ஒரு பெரிய பூகம்பம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது வெடித்து கிளம்புகின்ற பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்பதை கூட யாரும் பேசவில்லை. இந்த புதிய பாராளுமன்றத்தில் 20 பேர் வைத்தியர்களாக மட்டும் இருக்கிறார்கள். எனக்கு புரியவில்லை இந்த வைத்தியர்களுக்கு பாராளுமன்றத்தில் வைத்தியருடைய எண்ணிக்கை இலங்கையில் காணாமல் இருக்கிறது. இருப்பவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அங்க பெரும் பணம் கிடைக்கும். அப்ப இவர்கள் மக்களை பார்க்க வேண்டியதா பாராளுமன்றத்தில் இருப்பது அவருடைய தொழில் அவர்கள் கூட பேசவில்லை. அப்ப இது எங்கு வருகிறேன்னு சொன்னால், நான் உண்மையான ஒரு தலைமையாக இருந்தால் இவற்றை நீங்கள் அடையாளம் காண வேண்டும், இவற்றை பற்றி பேச வேண்டும், இவற்றுக்கான தீர்வை நோக்கி ஏனையவர்களை நகர்த்த வேண்டும். உண்மைதான். என்னடா ஒரு ஆரோக்கியமான இளைஞர் சமுதாயம் இல்லாவிட்டால் எப்படி ஒரு நாட்டை கட்டி எழுப்புவது என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஆனா நீங்க சொன்னது போல அதை பற்றி பேசுவதற்கே ஆட்கள் இல்லை. இப்பொழுது நான் என்னோட 32 வயதில் நான் நீரிழிவு ஏன்னா என்னுடைய தந்தைக்கும் அவ்வாறு இருந்தது. அவர் எனக்கு 20 வயதில் சொல்லுகிறார், உனக்கு நீரிழிவு நோய் வரும் என்றால் ஒரு ஹெரிடிட்டி வரும், நீ அதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பொழுதே வலியுறுத்த. ஆனா நீ தப்ப மாட்டேன், கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா ஒரு 2-3 வருஷம் தள்ளி போடலாம், இவ்வளவுதான் சொன்னேன். அப்ப நான் அதனுடைய பின்புலத்தில் வந்த பல பாதிப்புகளுடைய உச்சமாக ஆனால் இந்த நாடு இல்லை என்றால் நான் இப்பொழுது இல்லை என்றால் உலகத்தினுடைய 3வது வைத்தியசாலை என்னை பராமரித்துக் கொண்டிருப்பதால் நான் இன்றும் 10 ஆண்டுகளுக்கு பின்னரும் இருக்கிறேன். ஆனால் இது தாயத்து சாத்தியமோ? இல்லை. டயாலிசிஸ் செய்வர்களுடைய எண்ணிக்கை தாயத்தில் மிக அதிகமாக அதிகரித்து வருகிறது. கனடாவில் எடுத்துக்கொண்டீங்கன்னா தென்னாசியர்களால் இந்த டயாலிசிஸ் சென்டர் நிறைந்து போய் கிடக்கிறது. என்னை கண்டால் பேசுவார்கள், யூ இந்தியன்ஸ் தான் பேசுவார், நான் சொல்லுவேன் இந்தியன், யூ சவுத் ஏசியன் என்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு தூரம் நாங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் ஹெரிடிட்டி மாத்திரமல்ல, இன்னொன்று இருக்கிறது மன அழுத்தம். உயர் மன அழுத்தம் தான் இப்பொழுது ஹெரிடிட்டியை கடந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணம். நாங்கள் புலம்பெயர்ந்து விட்டு நிறைய சுமைகளை தலைக்கில் வைத்துக் கொண்டு அதை இறக்கி வைக்க முடியாத ஒரு சமூகமாக அலைக்கழிக்கிறோம். எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய சிக்கல் இது தாயகத்திலும் தமிழர்களுடைய, குறிப்பாக தமிழகத்திலும் சரி தாயகத்திலும் சரி இது உச்சமாக இருக்கிறது. அப்ப இந்த விடயங்கள் எல்லாத்தையும் யார் தலைமைத்துவம் கொடுப்பது? அப்ப நான் இதுவரை பேசுபொருள் இல்லாதவருடைய தேசம் இவ்வாறு 1000 விடயங்களுக்கு கொட்டி கிடக்கிறது. இவற்றை இதில் ஒருவர் தன்னை முதன்மையாக வைத்துக் கொண்டு பயணிப்பார் என்று வையுங்கள், மக்கள் அவர் பின்னால் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்ன இவ்வாறுதான் நிச்சயமா இப்படியான தலைவர்கள் வேணும் எல்லா விஷயத்திலையும். பொருளாதாரம், சமூகம், உளவியல் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் வேண்டும். அது நெல்சன் மண்டேலா போன்றவர்கள் தான் உருவாக வேண்டும். இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் மிஸ்டர் நேரு என்னன்னா, புலம்பெயர் தமிழர்கள் எங்கட பிரச்சனையை நீங்க கதைக்க வேண்டாம், உங்களால எங்களுக்கு பிரச்சனை என்று தமிழ் ஈழத்தில இருந்து குரல்கள் வந்தன, இப்பொழுதும் வருகிறதா? அது சரியா? அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், அந்த மக்களை நாங்கள் நெறிப்படுத்தலாம், பல விடயங்களை சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் அவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தக்கூடாது. இதுதான் சரி என்பதை அவ்வாறு ஒரு நெருக்கு வைத்துக் கொண்டு பயணிக்க முடியாது. அது தவறான அணுகுமுறை. அதை புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் புரிந்து கொள்ளவில்லையா என்றாலும் நிச்சயமா புரிந்து கொள்ளவில்லை. அவர் விரும்புவதை செய்ய முனைகிறார்கள் என்றால் கையில் இருப்பது பணம் என்பதை வைத்துக் கொண்டு செய்யலாம் என்றால் அது வெற்றி பெறாது. அது வெற்றி பெறாது என்பதை அவர்கள் தங்களுடைய முயற்சியிலேயே கண்கூடாக கண்டும் இருக்கிறார்கள். ஆகவே இதில் என்ன விடயம் என்று சொன்னால், அரவணைப்பும் அதற்கு குறித்த ஒரு பகிர்வும் முக்கியமானது. அது அந்த இடத்தை எட்டவில்லைன்னா தொடர்ந்து அந்த கருத்துக்களுடன் பகிருங்கள், அதுக்கான முறைமைகளை வித்தியாசமாக கண்டறியுங்கள், அதனூடாக மக்களை அணுகி செல்ல முனைய வேண்டும். என்றால் அவர்கள் தான் நாளை அந்த வாழ்க்கையை வாழப்போவர்கள். அவர்களை அதில் தயாரிக்காமல் நாங்கள் அந்த வாழ்க்கையை பற்றி பேசுவதே அபத்தமானது. என்ன சொன்னால் அவர்கள் தயாரிப்பு இல்லை. இப்பொழுது ஒரு விடயம் தலைமையினால் கூட சொல்லப்பட்டதை பார்த்துக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு பொருளாதார உங்களுடைய சொந்த காலில் பொருளாதார ரீதியாக நீங்கள் வலுவுடன் நிமிர்ந்து நிற்கவில்லை என்றால் நீங்கள் எந்த உரிமையை பெற்றும் அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு தயாரில்லை. இது ஒரு யதார்த்தம். இப்பொழுது நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து நம்ம மண்டேலா அவர்களை விடுவிப்பதற்கு முன்னர் கனடா தேசத்துக்கு வருகிறேன். இங்கு அது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அப்ப எங்களுடைய தேசிய தொலைக்காட்சியில் ஏஎன்சியை சேர்ந்த ஒருவர் வந்திருந்து பேசிக்கொண்டிருந்தார். அப்ப அவர் ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு நிற்கிறார். இல்லை, மாற்றம் தென்னாப்பிரிக்காவில் உருவாகிவிட்டது.
அப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியும். நான் அங்க நான் இருந்துட்டு வந்திருக்கிறேன் 3 வருஷம் 2 வருஷமா. அங்க உங்க சார்ந்தாக்களையும் சந்தித்துட்டு தான் வந்தேன் நான். ஆகவே நீர் இப்ப தப்பாக பேசுகிறீர் உம்முடைய நாட்டை பற்றி என்றால், இப்பொழுது எல்லாம் மாறத் தொடங்கிவிட்டது. மக்கள் நாளைக்கு என்னத்தை எதிர்பார்க்க போறோம் என்றால், நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லாம் தங்களுக்கு வீடு கிடைத்துவிடும், வேலை கிடைத்துவிடும், எல்லாம் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதை உங்களால் செய்ய முடியாது. ஆகவே அதற்கான மாற்றத்தை இப்பொழுதே தொடங்குங்கள். தொடங்கினால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஏதோ செய்யக்கூடியதா இருக்கும். இந்த புரிதல் இன்னொன்று இருக்குதானே. அப்ப ஒரு உரிமை என்பதற்கு ஒரு மூலாதாரமானது பொருளாதார கட்டமைப்பு. உங்களுடைய காலில் நீங்களே நிமிர்ந்து நிற்பது. அது எல்லா விடயத்திலும் அமைய வேண்டும். இதே புரியாமல் நம்மவர்கள் பேசுகிறார்கள் இருக்கிறார்கள். அது வேண்டாம், இது வேண்டாம். நான் சொன்னேன், நீங்கள் புரிதலுடன் பேசுகிறீர்களா? புரிதல் இல்லாம பேசுகிறீர்களா? அப்ப ஒரு பொருளாதார கட்டமைப்பை கட்டியெழுப்பதற்கான குறைபாடுகள் அதுக்கான வாய்ப்பு இப்பொழுது நிறையவே இருக்கிறது. ஏன்? ஒரு தேசமே விழுந்து கிடக்கிறது பொருளாதார ரீதியாக. அதுக்கு வரக்கூடிய எந்த ஒரு உள்ளீடையும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது எவ்வளவு தூரம் வாய்ப்பான ஒரு காலம். அப்ப ஒரு காலம் இழக்கப்பட்டால் அது மீண்டும் கிடைக்காது. அந்த காலத்தில் அதாவது ஒரு சரியான காலத்தில் பயிர்த்திட்டால் தான் அதுக்கான அறுவடையும் கிடைக்கும். அது அப்ப பல முன்னோர்கள் பல விடயங்களை அறிவுரையாக சொல்லித் தந்தாலும் அதை நாங்கள் கடந்தே புரிதலின்றியே பயணிக்கிறோம் என்றுதான் இந்த இது. ஆகவே இந்த காலத்தினுடைய ஒரு தேவையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயம் என்றால் பல விடயங்கள் இதில் தெளிவு அற்ற சூழல் நிலவுகிறதா நிலவுகிறது. ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். மாவீரர் நாள் வந்து சென்றது. அது நவம்பர் 27 தான். கார்த்திகை 27 அல்ல. கார்த்திகை 27ம் தமிழ் நவம்பர் 27 2 வெவ்வேறு நாட்கள். அதை சொன்னாலும் புரிவது இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்றால் அது கார்த்திகை 27 இன்னும் வர நாள் கிடக்கிறது. அப்ப ஒரு சின்ன சின்ன விடயங்கள் சிந்தனை இல்லாமல் நாங்கள் கையாளுகிறோம். அது எவ்வளவு அபத்தமானது தவறாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுத்தாலும் சில வேளை பார்க்கிறேன், இல்லை நான் சொல்லிவிட்டேன் அதுக்காண்டி தொடர்ந்து சொன்னாதான். அப்போ ஒரு தவறை 10 தடவை திருப்பி சொன்னாலும் அது சரியாகிவிடாது. நல்லது நண்பர்களே, நேரு குணரட்னம் அவர்களுடைய நேர்காணலின் 2வது பகுதி நாளை ஒளிபரப்பாகும்.